வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th அண்ட் 12th ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ எப்படி எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்றது, எப்படி மார்க் எடுக்கிறது, எப்படி வந்து எக்ஸாம்ல எழுதணும், கீ ஆன்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கா எப்படி எழுதணும், எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இதுல சொல்ல போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டமுக்கு தனியா எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு வர போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபா வந்து உங்களுக்கு 12th ஒரு பிடிஎஃப் 11th ஒரு பிடிஎஃபா நான் மேக் பண்ண போறேன். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ பிடிஎஃப் மட்டும் ஒரு மண்டே இல்ல டியூஸ்டேக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தான். நான் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பேசிக்கா ரொம்ப நான் படிக்கிற கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான். தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை வந்து நல்லா படிச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹவு டு ஸ்டடின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ். இன்னும் தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வந்து நீங்க 3 days கண்டிப்பா எடுத்துக்கணும். மனப்பாட செய்யுள் எழுதி பார்த்திருக்கணும், 1 மார்க் வந்து எழுதி பார்த்திருக்கணும். இப்போ இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சரியா உங்களுக்கு 1 வீக் இருக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 days வந்து சேர்த்து இருக்கு. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட சப்ஜெக்டுக்கான எல்லா 1 மார்க்கையும் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி பார்த்துருங்க. எல்லா 1 மார்க்லயும் நம்ம ஃபுல் மார்க் வாங்குறோமா அப்படிங்கறதா உங்களோட இந்த லாஸ்ட் 1 வீக்குக்கான ப்ராசஸா இருக்கணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதணும், அந்த கீ ஆன்சர் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கான ஃபுல் மார்க் அப்படிங்கிறது. பட் ஆனா 1 மார்க்ல அப்படி கிடையவே கிடையாது. 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்றதுல நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1 மார்க் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 90 மார்க் எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை தவிர 90 மார்க்ல 20 மார்க் உங்க கையில இருக்கு. மினிமம் ஒரு 3 மார்க் இன்சைடு கேட்டாதான் கேட்பாங்க. ரிமைனிங் எல்லாம் புக் பேக் தான் இருக்கும். ஸோ நான் ஒன்ஸ் எழுதி பார்த்துட்டேன், எனக்கு 10 தப்பு இருக்கு, அதை நான் ஒன்ஸ் படிச்சுட்டேன் அப்படிங்கறதோட தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 1 மார்க் ஃபுல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கான ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு கட்டம் மேல போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்டடி பிளானிங் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த 1 வீக்குக்கான பிளான்ல 1 மார்க்க தரவா எழுதி பார்த்துருங்க. அது இந்த சப்ஜெக்ட் தான் கிடையாது. லாஸ்டா உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்துக்கோங்க. இப்போ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் 1 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப படிக்காம இருக்கீங்களோ அப்படி அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் தான் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். பிசினஸ் மேக்ஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த 1 மார்க் ரொம்ப வீக்கா இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கொஷின் செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் இருக்கிற கொஷினை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ பாயிண்ட் வைஸ் இருக்கிற கொஷினை செலக்ட் பண்ணும்போது ஒரு கொஷினுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தாவே ஈஸியா வந்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா 1 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் த 2 types ஆஃப் ஏதோ ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைப்ஸ்ன்னு வர்றது, இல்ல ஃபங்க்ஷன்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது, இல்ல நேம் த, இல்ல டிஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷன்ல நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டெஃபினேஷனுக்கு கண்டிப்பா ஆத்தர் நேம் கரெக்டா இருக்கணும். அண்ட் தென் ஒரு ஆத்தர் என்ன சொல்றாரோ அவரோட டெஃபினேஷன் அப்படிங்கிறது அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் சொல்லி இருக்கிறத நீங்க அதுல இருக்கிற மாதிரி எழுதினா மட்டும்தான் டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் மார்க் இருக்கும். பட் ஆனா மத்த கொஸ்டின்கள் அப்படி கிடையாது. மீனிங்னு கேக்குறான்னா என்ன மீனிங் அப்படிங்கறது நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை எழுதினா போதும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் தமிழ் எப்படி சினாப்சிஸ் போட்டு எழுதுறீங்களோ அதே மாதிரி ஹெட்டிங் கண்டிப்பா எழுதியிருக்கணும். ஹெட்டிங் எழுதும் போது இந்த ஹெட்டிங் தான் நீங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். கண்டிப்பா அந்த ஹெட்டிங் கரெக்டா இருந்தாவே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் 1 மார்க் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளூ அண்ட் தென் பென்சில் இந்த 2 தான் யூஸ் பண்ணணும். இந்த 2ஐயும் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து எழுதணும்.
சரிங்களா? சோ அதனால சூஸ் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் இருக்கிற கொஸ்டினா செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 2 மார்க் தெரியுது அப்படின்னா அந்த 2 மார்க்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரசன்டேஷன்ல ஒரு 2 மார்க் தெரியுதுன்னா அந்த 2 மார்க் எழுதிட்டு அடுத்து வந்து 3 மார்க்குக்கு போகக்கூடாது. அடுத்து 5 மார்க் அப்படி மாத்தி மாத்தி எழுதக்கூடாது. உங்களுக்கு 7 கொஸ்டின் 2 மார்க்ல எழுத சொல்லியிருக்காங்க, 7 கொஸ்டின் 3 மார்க்ல எழுத சொல்லியிருக்காங்க, 7 கொஸ்டின் 5 மார்க்ல எழுத சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஆர்டர், என்ன ஆர்டர்ல எழுத சொல்றாங்களோ அந்த ஆர்டர்ல தான் உங்களோட பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இன்கேஸ் இடையில ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த ஸ்பேஸ லீவ் பண்ணிருங்க. கடைசியா உங்களுக்கு ஞாபகம் வந்தா எழுதுங்க. இல்லன்னா அந்த ஸ்பேஸ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? சோ அது மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணி மாத்தி மாத்தி எழுதுனீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது அந்த மார்க்க முன்னாடி எடுத்து போடையில உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். உங்களோட ஒரு பேப்பருக்கே வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி ஆகும். சோ தெரியுது தெரியல அப்படிங்கிறது விஷயம் இல்ல. ஒரு கொஸ்டின் தான் அந்த ரோமன் லெட்டர்ல தெரியுது அப்படின்னா மீதி கொஸ்டினுக்கு நீங்க ஒன்னா ஸ்பேஸ் விட்டு எழுதிருங்க. மாறி மாறி எழுதும் போது அந்த ரோமன் லெட்டரே மாறிடும். மார்க் போடுறதுக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஸா இருக்கும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து 2 மார்க்ல தியரி தான் இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா தியரி எழுதிட்டு நீங்க வந்து சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தியரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். சம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மார்க்குக்கு நீங்க 1.5 hours கண்டிப்பா வந்து அலாட் பண்ணிக்கணும். 1.5 hours அலாட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஒரு சம் டேலி ஆகலினா கூட உங்களால டைம் எடுத்துக்க முடியும். அப்போ 2 மார்க் 3 மார்க் உங்களால எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க 1 மார்க் வந்து அக்கௌண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் தென் 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதுல 5 கொஸ்டின்ஸ் நீங்க தியரி எழுதுற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. சோ அந்த தியரி எழுதுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸும் ரிமைனிங் ஒரு 2 சம்ஸ் போடுறதுக்கு மொத்தமா 15 மினிட்ஸ் தான் உங்களோட டைம் 2 மார்க்குக்கு. ரிமைனிங் 45 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்குக்கு. அதிக டைம் நீங்க வந்து 5 மார்க்குக்கு கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்மும் நீங்க யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்த சம்மாவே இருந்தாலும் அங்க பார்க்கும்போது ஏதோ வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ல வேல்யூ சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா சம்ஸ்ல மேக்சிமம் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ 100% உங்களுக்கு புக்ல இருக்கிற சம் தான் அப்படியே வரும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸுக்கு ட்வைஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காமர்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓனா கேட்கிற மாதிரி கேட்பாங்க. சோ அதை தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து புக் பேக்கா தான் இருக்கும். ஈஸியா வந்து சென்டம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் சப்ஜெக்ட் தான். சோ அதனால உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கறத என்ன புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து பிரசன்ட் பண்ணணும் அங்க. சோ கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணலையும் அப்படிதான். நமக்கு அந்த கொஸ்டினை அந்த வேர்ட் தெரியலினாலும் அதுக்கான ஆப்பனன்ட் வேர்டு என்ன யூஸ் பண்ணி போட்டாலும் நம்ம அதை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி எழுதிருவோமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுத ஆரம்பிங்க. ஈவன் நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணாலும் சரி, இம்பார்ட்டன்ட் சாப்டர் சூஸ் பண்ணி படிச்சீங்கனாலும் சரி, நான் ஏதோ ஒன்ன ஃபாலோ பண்றீங்களோ அந்த ஆர்டர் வைஸ் ஃபாலோ பண்ணி சப்ஜெக்டை வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்சைட் இன்னுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்சைட் உங்களுக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணா மட்டும் புரிஞ்சிராது. ஒரு 3 or 4 டைம்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா இன்சைடு தான் கேட்பாங்க. ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது எழுதிக்கோங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 241 மார்க் இருக்கு. ஸோ ரிப்பீட்டடா நேமும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 இதுல வர மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பொறுமையா எழுதுற மாதிரி எழுதணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் 12th சாப்டருக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கால்குலேட்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க இங்க இருந்து கொண்டு போக தேவையில்லை. உங்களுக்கான சம் அந்த கார்லேஷனோ இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூட்டுக்கு வந்து ஆன்சர் போடணும் அப்படின்னா அவங்களே வந்து கால்குலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 90 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஸோ 90 மார்க்ல
அந்த இயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் இயர் அந்த பிளேஸ் கரெக்டா போடுங்க. தெரியாம இயரை மாத்தி எழுதிடாதீங்க. இயர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது அந்த இயர் பேஸ் பண்ணி நடக்கக்கூடியதுதான் ஹிஸ்டரி. ஸோ அந்த இயரையே நீங்க மாத்தும் போது உள்ள எவ்வளவுதான் கரெக்டா நீங்க அந்த கண்டென்ட் எழுதியிருந்தாலும் ஸோ அந்த இயர் தப்பா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸா இருக்கா, அந்த இயரை வந்து போடாமையே விட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கான கீழே இருக்கிற ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படிங்கறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இயர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சா எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க. பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 12th ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மார்க்குக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க தியரி. ஸோ தியரியை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விட சம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ செலக்டிவ் சாப்டர் சூஸ் பண்ணி படிச்சாலும் சரி, இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணி படிச்சாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சம்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் சம்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சம்ஸ் எல்லாம் நல்லா தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தெரியாத சம்முக்கு பேசிக்கா அக்கௌண்ட்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த சம்மை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 70 மார்க்குக்கு தான் எழுதுறீங்க. ஸோ டைம் நிறையாவே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெட்டிங் போட்டு தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த கோடிங் எல்லாம் எழுதும்போது அதெல்லாம் நீட்டா வந்து பாக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து அது நல்லா தெரியும். ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் கொஸ்டின்ல வந்து ஓனா கேக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கறது ப்ரெசென்ட் பண்றதுல தான் இருக்கு. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஈஸியா வந்து இதுல சென்டம் எடுக்கலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல. ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்சைட் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பதட்டப்படாம கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பொறுமையா ரீட் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும். டைம் கால்குலேஷன் நீங்க 1 மார்க்குக்கு அதிகபட்சம் 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. பிசினஸ் மேக்ஸா இருந்தா மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருந்தா மட்டும். புக் பேக்கா இருந்தா உங்களுக்கு அதுவும் கூட தேவையே கிடையாது. அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக், பிசினஸ் மேக்ஸை தவிர மீதி எல்லாத்துக்கும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து 1 மார்க் முடிச்சிடணும். 15 மினிட்ஸ்க்குள்ள 2 மார்க் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களோட 3 மார்க்குக்கான டியூரேஷன் எவ்வளவு ஷார்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால 5 மார்க் வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆர்டர் வைஸ் எழுதுங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின் பேப்பர் அதே ஆர்டர்ல எழுதணும். கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டைப் பி டைப் தான் இருக்கும். ஸோ ஏ டைப் பி டைப் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் மட்டும் சஃப்லா இருக்கும். மீதி எல்லா கொஸ்டினும் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆல்ரெடி 12th எழுதியிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா புதுசா எழுதக்கூடியவங்களுக்கு தெரியாது. ஸோ கொஸ்டின் வந்து ஏ டைப் பி டைப் வந்து இருக்கும். ஏ டைப்ல 1 மார்க் கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கும். பி டைப்ல வந்து கொஸ்டின் வந்து மாறி இருக்கும். புதுசா 11th எழுதுறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. ஸோ 1 மார்க் படிக்க வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து அசால்ட்டா இருந்துடாதீங்க. உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறது 1 மார்க் தான். 25 மார்க் எடுத்தா நம்ம ஈஸியா வந்து பாஸ் ஆயிடலாம். 20 மார்க் 1 மார்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னுமே கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறனாலதான் நான் புதுசா திரும்ப போடும்போது கன்ஃபியூஸ் ஆயிக்குவீங்கன்னு அதை தான் ஒரு சிலருக்கு டேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ புதுசா அதையவே நான் திரும்ப எகெயின் போடுறேன். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா எந்த மாதிரி எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தேவையோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ வந்து பப்ளிக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி டியூஸ்டே இல்லைன்னா வெனஸ்டேக்குள்ள உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.